இயேசுவின் எனதருமை சகோதர சகோதரிகளை பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த 37வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு அதிகாரம். ஏனெனில் இந்த அதிகாரத்தில் பல நாட்கள் நாம் தியானித்திருக்கிறோம். 2 விஷயங்களை இதிலிருந்து பார்க்கிறோம். ஒன்று, யோசேப்பு கண்ட கனவு, அந்த கனவினால் வந்த விளைவு, அவர்கள் சகோதரர்களால் வெறுப்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, அவர்கள் சகோதரர்கள் அதாவது இவர்கள் மேல் கொண்ட அந்த பொறாமை குணம். இந்த பொறாமையினால் அவர்கள் இஸ்மாயிலரிடம் யோசேப்பை விற்றுவிடுதல், பின்பு அவர் செத்துவிட்டார் என்று சொல்லி தன்னுடைய தந்தையிடம் நாடகம் ஆடுதல். இந்த விஷயத்தை தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யோசேப்பு ராக்கேலுக்கு பிறந்த மகன், அதுவும் கொஞ்ச நாள் கழிந்து கடவுளிடமிருந்து தவமிருந்து பெற்ற பிள்ளை. இதனால் யாக்கோப்பு அவர் மீது கொஞ்சம் அதிகமாக அன்பு வைத்திருந்தார். அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட 17 வயசு இருக்கும் பொழுது அந்த கனவை பார்க்குறான். எல்லாருமே கருதறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாம் கருதறுத்து கட்டு கீழே போடும்பொழுது இவனுடைய கருது மட்டும் தலை அப்படியே கீழே போட்ட கட்டு அப்படியே நிமிர்ந்து நிற்குது. இப்போ எல்லாம் சுற்றி இருந்த மற்ற சகோதரர்களுடைய இந்த கருது எல்லாம் இவனை கண்டு அப்படியே இந்த கருதை கண்டு அப்படியே வணங்குது. இதுதான் அவனுடைய கனவு. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு கொதித்து எழுந்துருச்சு. அவங்க அப்பாவும் இதனால் கொஞ்சம் கவலைப்பட்டு அவனை திட்டுறார். இந்த விஷயத்தை பார்க்குறோம். ரெண்டாவது, அவர்கள் சகோதரர்கள் கொண்ட பொறாமை குணத்தை நம்ம ஆழமாக இந்த அதிகாரத்தில் தான் பார்க்குறோம். பொறாமையினால் நடந்த நிகழ்வுகள், அதாவது அதற்கு பின் வந்த ஒரு சங்கட்டங்கள் எல்லாம் இதில் தான் வருகிறது. அதில் முக்கியமாக இந்த ரூபனுடைய நல்ல குணத்தையும் பார்க்க வேண்டும். ரூபன் எல்லா சகோதரருடைய தலை சிறந்த, அதாவது தலைமகன், யாக்கோப்பினுடைய தலைமகன், மூத்த அண்ணன். அண்ணனுக்குரிய அந்த பண்பு நலத்தை நாம் பார்க்கிறோம். அக்கறையோடு எப்படியாவது இந்த பயல்கள்கிட்ட, நம்முடைய தம்பிகள்கிட்டருந்து யோசேப்பை காப்பாற்றணும் என்ற அந்த நல்ல எண்ணத்தையும் நாம் இந்த அதிகாரத்தில் தான் பார்க்கிறோம். யூதாவும் இதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த அதிகாரத்தை நாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக பொறாமை குணம் என்பது எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் போட்டி பொறாமைகள் வாழ்க்கையில் இருக்கணும். இந்த போட்டியோ பொறாமையோ மற்றவர்களை அழிக்கும் அளவுக்கு போகக்கூடாது. அப்படி மற்றவர்களை அழிக்கும் அளவுக்கு போனால் அது பாவமாக மாறும். அந்த பாவ நிகழ்வைத்தான் இன்று நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு எண்ணத்தோடு என்னுடைய பொறாமை குணம் மற்றவர்களை அழிக்கும் அளவுக்கு விஷத்தோடு இருக்கிறதா, இல்லை இந்த பொறாமை வளர்ச்சிக்கு நாம் இட்டு செல்லுகிறதா என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த அதிகாரத்துக்கு நாம் செவிமடுப்போம். கானான் நாட்டின் தம் தந்தை தங்கியிருந்த நிலப்பகுதிகளில் யாக்கோப்பும் வாழ்ந்து வந்தார். யாக்கோப்பின் குடும்ப வரலாறு இதுவே. யோசேப்பு 17 வயது இளைஞனாய் இருந்தபோது தம் தந்தையின் மறுமனைவியரான பில்கா, சில்பா என்பவர்களுடைய புதல்வர்களான தம் சகோதரோடு மந்தை மேய்த்து கொண்டிருந்தார். அவர் தம் சகோதரர் செய்து வந்த தீச்செயலை பற்றி தம் தந்தைக்கு தகவல் கொடுத்தார். இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்கள் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. யோசேப்பு தாம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரருக்கு தெரிவித்தார். இதனால் அவர்கள் அவரை மேலும் அதிகமாக வெறுத்தனர். அவர் அவர்களை நோக்கி, நான் கண்ட இந்த கனவை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அந்த அரிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றிலும் வணங்கின என்றார். அப்பொழுது அவர் சகோதரர் அவரை நோக்கி, நீர் எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்தப் போகிறாயோ? நீ எங்கள் மீது உண்மையிலேயோ அதிகாரம் செலுத்தப் போகிறாயோ என்று கேட்டனர். இவ்வித கனவுகளின் காரணமாகவும் அவருடைய தகவல்களினுடைய காரணமாகவும் அவர்கள் இன்னும் அதிகமாக வெறுத்தனர். மேலும் அவர்
தாம் கண்ட வேறொரு கனவையும் தம் சகோதரர்களுக்கு விவரித்தார். நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன். அதில் கதிரவனும் நிலவும் 11 விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார். இதை அவர் தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்த போது அவர் தந்தை அவரை கண்டித்து, நீ கண்ட இந்த கனவின் பொருள் என்ன? நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார். அதன் பொருட்டும் அவர் சகோதரர் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் தந்தையோ இக்காரியத்தை தம் மனதில் கொண்டார். அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ராயேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்று கூற அவர், இதோ நான் தயார் என்றார். அவர் அவரிடம், நீ போய் உன் சகோதரர் மந்தை நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு தெரிவி என்று சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவரை அனுப்பினார். அவரும் செக்கேமிற்கு வந்தார். அவர் புல்வெளியில் வழி தவறி அலைவதை ஒரு மனிதன் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவரை கேட்டான். யோசேப்பு, என் சகோதரர்களை தேடுகிறேன். அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று தெரியுமா? சொல்லும் என்றார். அதற்கு அம்மனிதன், அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பிவிட்டார்கள். தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லி கொண்டதை நான் கேட்டேன் என்று பதிலளித்தான். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன். நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது என்று சொல்லுவோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் எல்லாம் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலைநிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிகளுக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீரில்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிலியாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மாயிலரினுடைய வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரர்களை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மேலருக்கு அவனை விற்று விடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். பின்னர் ரூபன் ஆழ்குழி அருகில் திரும்பி வந்தார். இதோ யோசேப்பு அங்கே இல்லை. உடனே அவர் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு தம் சகோதரிடம் திரும்பி வந்து, பையனை காணோமே, நான் எங்கு சென்று தேடுவேன் என்றார். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து கொண்டனர். ஒரு வெள்ளாட்டு கடாயை அடித்து அதன் இரத்தத்தில் அந்த அங்கியை தோய்த்தனர். அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த அங்கியை தம் தந்தையிடம் எடுத்து சென்று, இதை வழியில் கண்டோம், இது உங்கள் மகனது அங்கியா என்று பாருங்கள் என்றனர். தந்தை அதை அடையாளம் கண்டு, இது என் மகனது அங்கியே, ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது. ஐயோ யோசேப்பு, ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டு போனானே என்று நினைத்து தம் ஆடைகளை கிழித்து கொண்டு இடுப்பில் சாக்குடையை கட்டி கொண்டு
பல நாட்களாய் தம் மகனுக்கு துக்கம் கொண்டாடினார். அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர். அவரோ எந்த ஆறுதலான அந்த வார்த்தைகளுக்கும் செவிகொடாமல், நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார். இதற்கிடையே மிதியானியர் எகிப்தை அடைந்து பார்வோனினுடைய அதிகாரிகளுள் ஒருவனும் மெய்காப்பாளர் தலைவனுமான போத்திபாரிடம் யோசேப்பை விற்றனர். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட்.